இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். டெமோக்ரட்டைஸ் பண்ணணும், ஆனால் அது சேஃபாக இருக்கணும், கண்ட்ரோல்டாக இருக்கணும். அந்த கண்ட்ரோல் வந்து எப்படி இருக்கணும்? ஸோ எதெல்லாம் வேணும் எதெல்லாம் வேணான்றதை நம்ம இப்போவே முடிவு பண்ணால் மாத்திரம்தான் இன்னும் 5 வருடங்கள் கழிச்சு நம்ம பெரிய பிரச்சனையில் மாட்டாமல் இருப்போம். இதை முன்னெடுத்து தான் இந்த சம்மிட் நடக்குது. நமக்கும் நல்லது நடக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில். இந்த குரூப்லேயாவது நம்மளை கூப்பிட்றாங்களேன்னு சில நாடுகளில் இருக்குது, பாகிஸ்தான் மாதிரி. ஸோ அந்த நாடுகள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு மீட்டிங் போட்டு நல்லா சாப்பாடு போட்டு அனுப்புகிறாரு. நல்ல சாப்பாடு பாகிஸ்தான் அதிபர் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காரு. தவிர மற்றபடி எழுந்து நில்லுனா நிற்கிறாரு, உட்காருன்னா அந்த மாதிரிலாம் ஒரு நாட்டோட தலைவர் நடத்துகிறாருன்னா அது வந்து அவங்களுடைய நான் இன்னும் இருக்கேன் அப்படின்னு இருப்பை காட்டுறதுக்காக அமெரிக்கா வந்து இதை செய்யுது. ஐநா சபையால் செய்ய முடியாத விஷயத்த இந்த போர்ட் ஆஃப் பீஸ் செய்ய முடியும்னா ஐநா சபை எதுக்கு? முதல் பாயிண்ட். ரெண்டாவது, அப்போ போர்ட் ஆஃப் பீஸே வந்து பெருசு பண்ணணும்னா ஏன் மற்ற நாடுகள்லாம் பங்கெடுத்துக்கல? அப்படின்னா இவ்வளோ நாள் ஐநா சபையை வச்சு உலகத்தை ஏமாத்திட்டு இருந்தது நாடுகள் யாரு? அக்டோபர் 7ஆம் தேதி நம்ம கண்டனம் தெரிவித்தோம்னா கண்டிப்பாக கண்டனம் தெரிவித்து இஸ்ரேலின் பக்கம் நின்னோம். ஆனால் காசாவோட மறுசீரமைப்பு அப்படிங்கிறது காசா மக்கள் தான் செய்யணுமே தவிர நீங்கள் வந்து கண்டம் விட்டு கண்டம் வந்து நான் வந்து குளிர்காய நினைப்பவர்களுக்கு கிடையாது. அதை இப்போ பாகிஸ்தான் ஒத்துக்குது, இந்தியா ஒத்துக்கணுமா? தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து கொள்ள வந்திருப்பது புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ஏஐ சமிட் இந்தியா ஒரு வெற்றிகரமான சமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மூலமாக இன்னும் ஒரு நாள் கூட சேர்த்து பண்ணியிருக்காங்க. ஆனாலும் கமெண்ட்லாம் கொஞ்சம் மிக்ஸ்டாகவே வருதே சார். சைனாவில் இருந்தது எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிறாரு. சைனாக்காரங்க சொன்னாங்க ரைட்டு, ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் இங்கே சரியாக இருக்குது சரியாக இல்லைன்னு, அப்படி நிறைய அதை சுற்றி நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இது இந்தியாவை உலக அளவில் பார்க்குற நாடுகள் எந்த அளவுக்கு பார்க்குறாங்க, இந்தியாவுக்குள்ளதான புரிதல் என்னன்னு நம்ம தெரிஞ்சு. முதல் விஷயம், எவ்வளோதான் பண்ணாலும் சில பேர் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. அவங்க பண்ணது தப்பாக, அந்த கல்கோட்டியா யூனிவர்சிட்டி பண்ணது தப்பானா 100% தப்பு. அதில் அந்த யூனிவர்சிட்டி வந்து அவங்க வந்து அந்த அந்த தப்பை வந்து ஒரு ப்ரொஃபஸர் மேலே வச்சுருக்காங்க. அவங்கள வந்து பணி நீக்கமே செஞ்சுருக்காங்க. ஸோ 600 ஸ்டால், 1 2லாம் இல்லை, 600க்கு மேற்பட்ட ஸ்டாலில் ஒரே ஒரு ஸ்டாலில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டது, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நான் அதையே பற்றி பேசுவேன்னா, இல்லைன்னா ஒரு ஊரே திருவிழா போயிட்டு இருக்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறது வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் இல்லைன்னா ஏதாவது பெரிய ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சில சொந்தக்காரங்க எப்போவுமே எனக்கு மரியாதை கொடுக்கல, சாப்பாட்டு இலையில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, காஃபியில் சர்க்கரை இல்லை, ஸோ எனக்கு காஃபி முதல்ல கூப்பிட்டு கொடுக்கல, இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்குன்னு ஒரு 10 ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். உலகம் முழுக்க இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நாட்டோடைய தலைவர்கள், நான் சொல்கிறது பிரசிடென்ட்ஸ், பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க. சாம் ஆல்ட்மனும் சுந்தர் பிச்சையும் மேலே வந்து நான் வந்து இவங்களெல்லாம் நான் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த துறையில் யார் சிறப்பாக இருக்காங்களோ அவங்களுக்கு எந்த ஒப்பீனியனும் இல்லைன்னா நம்மளுக்கு எந்த ஒப்பீனியனும் இல்லை. குறை சொல்கிறோம், குறை சொல்லிட்டு தான் இருப்போம். தப்பாக இல்லையானா 100% தப்பு. இது பெரிய ஐ ஓப்பனர் அப்படின்னு நான் பார்க்குறேன். இது ஐ ஓப்பனரா அப்படின்னு கேட்டிங்க, ஆமாம் ஐ ஓப்பனர் இது. ஏன் அப்படின்னா பல நிகர்நிலை பல்கலைக்கழகம், பல பல்கலைக்கழகத்தில் இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத வந்து வெளியில் சொல்கிறதுக்கு இது வந்து ஒரு சந்தர்ப்பமாக நம்ம எடுத்துக்கலாம். இது இந்தியாவில் மாத்திரம்தான் இருக்கான்னு பார்த்தா இந்தியாவில் மாத்திரம் இல்லை, எல்லா நாடுகள்லையுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் இல்லை, பிளகாரிசம் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. பிளகாரிசம், ஆக்சிடென்டல் பிளகாரிசம், பர்பஸ்ஃபுல் பிளகாரிசம்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ரிசர்ச் டாப்பிக்கே வந்து 2 யூனிவர்சிட்டிஸில் 2 ப்ரொஃபஸர்ஸ் வந்து ஒரே டாபிக் எடுக்கும் போது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் வரலாம். இல்லை சேம் ரிசல்ட்ஸ் வரும்போது இட் மேபி நேச்சுரல் கிளாஷு, இல்லைன்னா வந்து காப்பி அடிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஸோ நான் அதுக்குள்ளெல்லாம் போகல. ஆனால் நடந்த விஷயம், அதாவது அந்த இன்சிடெண்ட் வந்து தப்பு. அது வந்து ஐ ஓப்பனர் ஃபார் இந்தியா அப்படின்னு நான் பார்க்குறேன்.
இது அரசியல் செய்கிறதுன்றது வந்து ஜென்ரல் அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான். அதில் வந்து வேறு எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இல்லை அதை ஆனால் இந்த ஈவெண்ட் வெற்றியா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக. ஓகேவா? கடைசியில் நீங்கள் அதாவது வெள்ளை கலர் செவத்தில் ஒரே ஒரு கருப்பு டாட்டுன்றது எனக்கு புரியுது, நான் இல்லைன்னுலாம் சொல்ல. நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு வந்து எங்கே வரீங்கன்றது புரியுது. 100% ஃபுல் ஒயிட் கலரில் செவர் இருக்குது, அந்த கருப்பாக ஒன்று இருக்கேப்பா, அதுதான் அந்த இன்சிடென்ட்ன்றது ஓகே. ஆனால் மற்ற இடம்லாம் வெள்ளையாக இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட். நான் நிறைய இடம் இருக்குது ஃபோக்கஸ் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் தான் நிற்க போகிறீங்க, யாராவது ஒருத்தர் போய் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலான்ற. ஸோ இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, மற்ற யூனிவர்சிட்டிஸில் இருக்கிற ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸோ இல்லை இந்தியா வந்து ஏஐயில் வந்து அடுத்த லெவலில் மூவ் ஆகணுமோ, ஏஐயை வந்து இம்ப்ரெசிவாக வந்து போர்ட்ரே பண்ணுறதுலேருந்து சின்ன பசங்களை இன்ஸ்பிரேஷனெல்லாம் கொண்டு போகிற வரைக்கும் இந்த சம்மிட் வந்து உறுதுணையாக இருந்திருக்கா? எல்லா நாட்டோட தலைவர்களும் இதை வந்து ஒத்து போகிறாங்களா? இந்தியாவோடைய இந்த தலைமை பொறுப்பு எடுத்திருக்காங்களே இந்த இதில் ஏஐ சம்மிட்டில், இதை ஒழுங்காக பண்ணியிருக்காங்களா? அந்த வந்த டெக்னோக்ராட்ஸ், நான் சொல்கிறது வந்து பெரிய நிறுவனங்கள்லேருந்து வந்த தலைமை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா? இந்தியா வந்து ஒரு நல்ல ஈகோ சிஸ்டம் வச்சுருக்கா? இதெல்லாம் தான் நான் பார்க்கணும். அதை விட்டுட்டு நான் அந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து நான் வந்து மொத்தமும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக நான் அதை எடுத்துப்பேன். நான் சொல்கிறது வந்து ஐ ஓப்பனர். இதோட நிற்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிற பல விஷயங்கள் கலையை எடுக்க வேண்டிய நேரத்தில் இந்தியா இருக்குது. ஏன்னா அடுத்தது வந்து இந்தியாவோட தலைமைன்னு வரும்போது we cannot என்ன சொல்கிறது, மேக் திஸ் திங்ஸ் ஹேப்பன் அகைன் அண்ட் அகைன். அதனால் இந்த ஒரு யூனிவர்சிட்டி மட்டும் நான் சொல்ல மாட்டேன், எல்லா யூனிவர்சிட்டிஸுமே தே ஹாவ் டு ரெட்ரோஸ்பெக்ட். அதாவது அவங்களே வந்து தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து இந்த மாதிரி விஷயத்த வருங்காலத்தில் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அந்தந்த நிறுவனங்களும் அந்தந்த என்ன சொல்கிறது கல்வி பல்கலைக்கழகத்துடைய கடமை அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இந்தியாவோட பேர் தான் இதில் போயிருக்கு. இதில் வந்து சைனா வந்து அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா சைனாவை நம்ப முடியுமா? நான் என்ன கேட்குறேன், இப்போ இந்த மாதிரி ஒரு சம்மிட் நடத்துனதே வந்து 2 பேருக்கு பெரிய பிரச்சனை. ஒன்று வந்து யூஎஸ்க்கு, இன்னொன்று சைனாக்கு. இல்லை சைனா வந்து இந்த மாதிரி ஆர்டிக்கல் எழுத தான் செய்வோம். நீங்கள் இது குளோபல் டைம்ஸில் போய்ட்டு இந்த மாதிரி இந்தியாவுக்கு சப்போர்ட்டிவான ஆர்டிக்கல் எதிர்பார்க்க முடியுமான்னு முடியாது. சரி, யூஎஸில் இருக்கக்கூடிய அந்த சைடில் இருக்க நியூயார்க் டைம்ஸும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக எழுத மாட்டான். அவன் கையில் இருந்து தான் நம்ம பிடிக்கிறோம். இதெல்லாம் தாண்டி இந்த ஏஐ சம்மிட்டை வந்து இந்தியாவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் பயக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உலக நாடுகளில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் இல்லை இதை சார்ந்த நிபுணர்கள்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் இப்போ பார்க்குறாங்க? முதல்ல ஏஐ அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஒரு குழந்தை வளருதுன்னா ஸ்டார்டிங்லேயே அதை வந்து ஒழுங்காக வளர்த்தா மாத்திரம்தான் அது ஒழுங்காக வரும். இல்லைன்னா அது வந்து கை மீறி போன பிறகு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஏஐ வந்து ஒரு நல்ல குழந்தையானா, ஏஐ இப்போ இல்லை இனிமே ஒரு நல்ல குழந்தையாக தான் இருக்கும். ஆனால் அதை நம்ம எப்படி டியூன் பண்ணுறோமோ அதை வச்சு தான் நம்ம வந்து பார்க்க முடியும். அன்னை வளர்ப்பது இல்லைன்னா அந்த அன்னை அப்படிங்கிறது யார்? நம்மள அதுக்குன்னு ஒன்றும் தெரியாது. ஏஐ வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபீட் பண்ணுவீங்க. நீங்கள் ஃபீட் பண்ணுறதுலேருந்து தான் அவுட்புட் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன ஃபீடு கொடுக்குறீங்க அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணணும், அதை ஒழுங்காக செயல்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த சம்மிட்டோட ஒரு நோக்கம். டெமோக்ரட்டைஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. டெமோக்ரட்டைஸ் பண்ணுறதுக்கு வேறு எந்த ஒரு சைட்லேயும், நான் சொல்கிறது சைனா சைட்லேயும் சரி அமெரிக்கா சைட்லேயும் டெமோக்ரட்டைஸ் ஆகவே போகிறதில்ல. 2 சைட்லையுமே பண்ண மாட்டாங்க. அது பெருநிறுவனங்களுக்காகவும் ஒரு சில அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக மட்டுமே தான் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குமே தவிர, டெமோக்ரட்டைஸ் பண்ணோம் எல்லாருக்குமான ஒரு ஏஐ அப்படின்றது வந்து யார் கொண்டு வர முடியும் அப்படின்னா இந்தியா மாதிரி நாடு தான். அமைதி சாஃப்ட் பவர் அப்படின்ற ஒரு நாடுனால கொண்டு வர முடியும். அதனால தான் இந்தியாவோட தலைமையை எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அவருடைய வார்த்தைகள்லேருந்து சொல்லணும்னா, டெமோக்ரஸி எல்லாத்துலேயுமே நல்லது, எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்கணும். ரொம்ப அன்கண்ட்ரோல்டாக போச்சா சரிப்பட்டு வராது. ஃப்ரீ ஸ்பீச் இஸ் எ புல்ஷிட் அப்படின்னாரு ரீசெண்டாக. ஸோ இவங்க எப்படி பேசியிருந்தாங்க, இப்போ எப்படி மாற்றுறாங்கன்னு புரியுதா? ஸோ இந்த விஷயம் வந்து ஒன்று தான், டெமோக்ரட்டைஸ் பண்ணணும், ஆனால் அது சேஃபாக இருக்கணும், கண்ட்ரோல்டாக இருக்கணும். அந்த கண்ட்ரோல் வந்து எப்படி இருக்கணும்? ஸோ எதெல்லாம் வேணும் எதெல்லாம் வேணான்றதை நம்ம இப்போவே முடிவு பண்ணால் மாத்திரம்தான் இன்னும் 5 வருடங்கள் கழிச்சு நம்ம பெரிய பிரச்சனையில் மாட்டாமல் இருப்போம். இதை முன்னெடுத்து தான் இந்த சம்மிட் நடக்குது. ஆனால் அதை வந்து யார் செயல்படுத்த முடியும்? நம்மளால தான் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே வசுதெய்வ குடும்பகம்னு போயிட்டு இருக்கோம். ஸோ குளோபல் சவுத்தோடைய ரெப்ரசன்டேட்டிவானா இல்லை. இந்த வாட்டி வந்தது எல்லாமே பெரிய தலைங்க. டு பி ஃப்ராங்க், பெரிய பெரிய எக்கானமிஸ், பெரிய நாடுகள், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், ஆப்பிரிக்கா நாடுகள். ஸோ எல்லா நாட்டிலேருந்தும் நம்மளுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் போது உலகத்துக்கான ஏஐ ரெப்ரசன்டேட்டிவாக தான் நம்ம இருக்க போகிறோமே தவிர ஜென்ரலாக இந்த குளோபல் டைம்ஸோ இல்லைனா நியூயார்க் டைம்ஸோ நான் 2த்தையுமே எடுத்துக்க மாட்டேன். நடுவில் ஒரு ஃபைன் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா இட் இஸ் அ குளோபல் சேஃப் ஏஐ. அதுக்கான ஒரு முன்னெடுப்பை தான் இந்த விஷயம் எடுத்துருக்கு. கண்டிப்பாக சார். இந்த போர்டு ஸ்பீஸ் அப்படின்னு ஒன்று
எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது எப்படி பார்க்கலாம்? ஏன்னா உக்ரைன் ரஷ்யா போர் முடிஞ்சு இது 4வது ஆனிவர்சரி அப்படி கூட வச்சுக்கலாம். இந்த நேரங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நாளைக்கு தான் 22 இன்னும் 2 நாள் இருக்கு. கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஸோ அப்படின்னா இப்போ இந்த விஷயங்கள்லாம் எப்படி நடக்குது? ரொம்ப ரிப்பீட்டாக ஒரே விஷயம் கேட்குற மாதிரி. ஆமாம், நீங்கள் சொல்கிறது புரியுது. இந்த பிடி மாஸ்டர் பசங்கள்லாம் லைனாக நிற்க வச்சுட்டு எவன்லாம் வந்து சொல்கிற பேச்சு கேட்பானோ அவனால் கூப்பிட்டு லைன் நிற்க வச்சுட்டு ஸ்டாண்டர்ட் டீஸ் அட்டென்ஷன் சொல்லுவாங்க சின்ன வயசில் நம்ம பார்க்கும்போது. அதே மாதிரி அவர் பேச்சை யாரெல்லாம் கேட்குறாங்களோ, யாரெல்லாம் மிரட்டலுக்கு உட்படுறாங்களோ அவங்களெல்லாம் ஒரு குரூப்பாக ஒன்று சேர்த்து வச்சுக்கிட்டு, அதுலேயும் சில பேர் இருக்காங்க கேட்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் ஸ்திரத்தன்மை இன்மையின் காரணமாக அவங்க வர வேண்டியதாக இருக்குது. விக்டர் ஆர்பான், நான் சொல்கிறது வந்து ஹங்கேரி அவருடைய அதிபர் வந்து இதில் இருக்கார். அது எப்படி போனாருன்னு தெரில. சரி, ஓகே, கசகஸ்தான்லாம் இருக்குது, உஸ்பெகிஸ்தான் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் எப்படி எதுக்காக உட்காந்துருக்காங்கன்னு தெரில. ஆனால் ஒரு விதத்தில் வந்து சரி, ஓகே, நமக்கும் நல்லது நடக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில், இந்த குரூப்லையாவது நம்மளை கூப்பிட்றாங்களேன்னு சில நாடுகளில் இருக்குது, பாகிஸ்தான் மாதிரி. ஸோ அந்த நாடுகள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு மீட்டிங் போட்டு நல்லா சாப்பாடு போட்டு அனுப்புகிறாரு. நல்ல சாப்பாடு பாகிஸ்தான் அதிபர் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காரு. தவிர மற்றபடி எழுந்து நில்லுனா நிற்கிறாரு, உட்காருனா அந்த மாதிரிலாம் ஒரு நாட்டோட தலைவர் நடத்துகிறாருன்னா அது வந்து அவங்களுடைய நான் இன்னும் இருக்கேன் அப்படின்னு இருப்பை காட்டுறதுக்காக அமெரிக்கா வந்து இதை செய்யுது. அமெரிக்க குடிமக்களே இதை விரும்பலை. அமெரிக்க குடிமக்கள் வந்து இங்கே சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அதாவது என்ன சொல்கிறது, வார்த்தையே இல்லைன்றாங்க ஒவ்வொருத்தரும். இதை வந்து சொல்கிறதுக்கு என்ன எப்படி எடுத்து சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது ட்ரம்ப் ஹாஸ் கம்ப்ளீட்லி ஃபெயில்டு. இதில் வந்து பெரிய தலைவர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்கன்றாங்க. அத்தனை பேர் இந்தியாவில் இருக்காங்க. அதே அங்கே போர்ட் ஆஃப் பீஸ் நடக்கும்போது இங்கே ஏன் சம்மிட் நடக்குது, ஓகேவா? அங்கே அதாவது நான் சொன்ன பெரிய தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, ஓகேவா? ஸோ விக்டர் ஆர்பான் மாத்திரம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு ப்ராமினெண்ட்டான ஒரு லீடர்னு வச்சுக்கோங்க. வேறு யாரும் எனக்கு தெரிஞ்ச இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஷபாஸ் ஷெரீஃபெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பெரிய தலைவர்கள்லாம் இங்கே இருக்காங்கன்னு வந்து போர்ட் ஆஃப் பீஸ்ன்னு வைக்கிறது வந்து எந்த விதத்தில் சரின்னு எனக்கு தெரியல. முதல்ல வந்து போர்ட் ஆஃப் பீஸ் வந்து எந்த பேசிஸில் அவர் கொண்டு வராரு, எந்த நாடுகள்லாம் ஒத்துக்குது, எந்த நாடெல்லாம் வந்து ஏன் ஒத்துக்குது, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இருக்குது. முதல்ல ஐநா சபை மிச்சர் மாமான்னு நான் சொல்லுவேன் ஜென்ரலாக, சாரி ஃபார் த வேர்ட், பட் ஸ்டில் ஐநா சபை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மிச்சர் மாமா கேரக்டர் அந்த ஐநா சபைக்கு கரெக்டாக செட் ஆகணும். ஸோ அந்த மிச்சர் மாமாவுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்து ரொம்ப நாளாக அந்த கேரக்டரில் ஃபிட்டாக இருந்ததுனால ஐநாவுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்காக போர்ட் ஆஃப் பீஸ் கொண்டு வராங்களா, இல்லை அமெரிக்காவோட டாலரை தூக்கி பிடிக்கிறதுக்காக ஆயில் ஹெகிமோனியும் அந்த ஆங்கிலோ சாக்சன் யூரோப்பியன் ஹெகிமோனியும் தூக்கி பிடிக்கிறதுக்காக நான் சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு 10 பேர் இருக்கான். இவனை வச்சு நான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா யூஎன் வந்து எதுக்கும் அதோட பர்பஸ் சால்வ் ஆகலன்றதுக்காக யூஎனுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்களான்னு தெரில. ஆனால் யூஎன்னு ஒன்று இருக்குது, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்னு ஒன்று இருக்கும்போது இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிறது இவர் எடுத்துகிட்டு வந்தது அமெரிக்கா ஏகாதிபத்தியத்தை தான் காட்டுது. அமெரிக்கா இன்னும் ஸ்டில் இட் திங்ஸ் லைக் இட் இஸ் இன் இம்பீரியலிசம் அப்படின்ற இம்பீரியலிஸ்டிக் வேர்ல்டில் இருக்க மாதிரியும் அவங்க வந்து உலகத்தை வந்து இன்னும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி போலீஸ் பண்ணுற மாதிரியும் அவங்க நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றத வெளிக்காட்டுறதுக்காக தான் இந்த போர்ட் ஆஃப் பீஸ் கொண்டு வந்திருக்காங்களே தவிர இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் எனி டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் எனி கண்ட்ரி இன் த வேர்ல்டு. ஏன்னா இவங்களோட ஹெகிமோனியை காமிக்கிறதுக்காகவும் இல்லை. நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கிட்டா கூட இந்த மூலமாக ஏதாவது செய்ய முடியுமா? அதை தான் கேட்குறேன். ஐநா சபையால் என்ன செய்ய முடிஞ்சது? ஐநா சபையில் எவ்வளோ நாடுகள் இருக்குது? 150க்கு மேற்பட்ட 180 நாடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இவங்க இந்த காசாவுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுக்க முடிஞ்சுதா? இப்போ ஐநா இப்போ செட் தியரின்னு பார்ப்போம்ல ஜென்ரலாக. அப்போ இன்றைக்கி போர்ட் ஆஃப் பீஸ் இஸ் சப்செட் ஆஃப் யூஎன் தானே எடுத்துக்க முடியும். இப்போ இந்த கண்ட்ரிலாம் யூஎனில் இல்லையா? யூஎனில் இருக்க தானே செய்கிறாங்க. யூஎனோட ஃப்ரேம் ஒர்க்கில் உங்களால் சால்வ் பண்ண முடியல. போர்ட் ஆஃப் பீஸோடைய என்ன எதுக்காக ஆரம்பிக்கிறாங்க? அமைதியை கொண்டு வராங்க அப்படின்னா ஐநா சபையால் அமைதியை கொண்டு வரவே முடியலையா? அப்போ ஐநா சபையை கலைச்சிருங்க. ஐநா சபையிலையும் நான் இருப்பேன். ஐநா சபையில் இருக்கிற 63 நிறுவனங்கள்லேருந்து நான் தன்னிச்சையாக வெளியேறிடுவேன். ஐநா சபையோட பொது செயலாளர் சொல்கிறாரு, இந்த மாதிரி போச்சுன்னா ஐநா சபை திவால் ஆகிடும், பணத்தை கட்டுறதுக்கு பணம் இல்லை. ஸோ இவ்வளவும் பண்ணிவிட்டு நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். ஐநா சபையால் செய்ய முடியாத விஷயத்த இந்த போர்ட் ஆஃப் பீஸ் செய்ய முடியும்னா ஐநா சபை எதுக்கு? முதல் பாயிண்ட். ரெண்டாவது, அப்போ போர்ட் ஆஃப் பீஸே வந்து பெருசு பண்ணணும்னா ஏன் மற்ற நாடுகள்லாம் பங்கெடுத்துக்கல? அப்படின்னா இவ்வளோ நாள் ஐநா சபையை வச்சு உலகத்தை ஏமாற்றிட்டு இருந்தது நாடுகள் யார்? ஐநா சபையோட என்ன சொல்கிறது ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அமெரிக்காவில் இருக்கிறதுனால இஸ் யூஎன் மிஸ்பெல்ட் ஆஃப் யூஎஸ்? இந்த கேள்வி தான் நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். இப்போ போர்ட் ஆஃப் பீஸ் இஸ் மிஸ்பெல்ட் ஆஃப் யூஎஸ் அப்படின்னு தான் கேட்கணும் அடுத்தது. ஏன்னா இங்கே வார்த்தைகள் மாற்றிட்டு இருக்கீங்களே. ஏன்னா நீங்கள் வந்து கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு மாற்றிட்டீங்க, யாரும் கேட்கல, இருந்தாலும் நீங்களே மாற்றிக்கிட்டீங்க.
அதே மாதிரி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு அப்படின்ற மாதிரி செக்ரட்டரி ஆஃப் வார்னு கொண்டு வந்திருக்கீங்க. உண்மையிலே இதான் கரெக்டாக வச்சுருக்கீங்க. இது வரைக்கும் வந்து எந்த ஒரு பிரசிடெண்ட்டும் உண்மையை சொன்னதில்லை. உண்மையிலே உண்மையை சொல்கிற தெய்வத்துக்கு சமானம்னு வடிவேலு சார் காமெடி வரும். அந்த மாதிரி செக்ரட்டரி ஆஃப் வார் தான் கரெக்ட் அவங்க ஊரில். ஏன்னா சண்டை போடுறதுக்கு தான் அவர் இருக்கார். ஒரு மாதிரி கொண்டு வந்து உண்மையை சொல்லி ஒரு செக்ரட்டரி ஆஃப் வார்னு வச்சிட்டிங்க. அப்போ இந்த ஐநா சபைன்றது பேரை மாற்றி போர்ட் ஆஃப் பீஸ்னு கொண்டு வரீங்களா? என்ன எதுக்காக இவர் கொண்டு வர்றாருன்ற சுத்தமாக ஒரு காரணமே இல்லாமல் ஒரு இயக்கம் கிரியேட் செய்யப்பட்டதுன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சமீபத்தில் ஒரு உடன்பாடுகள் ஏற்பட்டிருக்கிறது. டாக்ஸிலுக்கா அது அதிகாரப்பூர்வமானது தானா? எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அதாவது ட்ரம்ப் பேச்சை கேட்டு கேட்டு உண்மையிலேயே இந்த தர்மி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உண்மையிலேயே நீங்கள் தான் பண்ணிக்கலாம் அப்படின்னு இல்லை, இது உண்மையான ஒரு நிகழ்வு. நம்மளுடைய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களும் அமெரிக்காவுடைய இது என்ன சொல்ல செக்ரட்டரி 2 பேருமே சைன் பண்ணியிருக்காங்க டாக்ஸிலிக்கா அப்படின்ற ஒரு ஒப்பந்தம். அதாவது இது எதுக்காக கிரியேட் செய்யப்பட்டது அப்படின்னா, இது வந்து ஒரு இந்த சிலிக்கான் ரிலேட்டடான, அதாவது கம்ப்யூட்டர் சிப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மேனுஃபேக்சருக்கு சப்ளை செயினை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு பல நாடுகள் இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், எல்லாம் நம்ம நேயர்களுக்கும் புரியும். ஒரு சிலர் வந்து நான் நினச்சேன்னா உன்னுடைய சப்ளை செயினை கட் பண்ணிடுவேன், சிப்பும் ஊருக்கு வரக்கூடாதுன்னு நினச்சா வரமாட்டேன். ஸோ இதில் அமெரிக்காவுக்கும் இருக்குது. சைனா வந்து ஒரு சப்ளை செயினில் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கான்னா அந்த சப்ளை செயினை கட் பண்ணுறது அமெரிக்காவும் இருக்கான். ஆனால் இந்த சமயத்தில் அந்த சப்ளை செயினை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் எல்லா நாடுகளுக்கும் சரியான அளவில் அந்த டெக்னாலஜி போய் சேரணுன்றதுக்காகவும் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அப்பார்ட் ஃப்ரம் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் லைனையும் சரி பண்ணுறதுக்காக. ஏன்னா இந்தியா வந்து உடனே அடுத்த நிமிஷம் நம்ம ஆளுங்க ஆரம்பிச்சிடுவாங்க, அமெரிக்கா சொல்லி இந்தியா மண்டிட்டது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த விஷயம் என்னென்னா, இந்தியா வந்து சிலிக்கான் அதாவது செமிகண்டக்டர் டிவைசஸில் இந்தியா வந்து அடுத்த நிலையை நோக்கி இந்தியா நகர்கிறது. இந்தியா வந்து செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கில் இறங்குது. ஸோ அப்படி இறங்கும் போது நம்ம என்ன பண்ணணும், நாம் வந்து எந்தெந்த நாடுகள்கிட்டேருந்து நம்மளுக்கு என்னென்ன டெக்னாலஜி வேணுமோ, நம்ம நெதர்லாண்ட்ஸில் ஏஎஸ்எம்எல் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, சைனாவாக இருந்தாலும் சரி, டைவானாக இருந்தாலும் சரி, சவுத் கொரியாவாக இருந்தாலும் சரி, ஜப்பானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் செமிகண்டக்டரில் அந்த லித்தோகிராஃபிக் எக்யூப்மெண்ட் எங்கேருந்து வருதுன்னா ஏஎஸ்எம்எல்லேருந்து வருது. அது வந்து யாராலையும் கிராக் பண்ண முடியல, அது நெதர்லாண்ட்ஸ் கிட்ட இருக்குது. அவங்கக்கிட்ட வந்து நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் போய் வாங்கிட்டு வந்திருக்காரு, இது எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்துட்ட பிறகு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கணுமா? நான் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல பேக்கில் சைன் பண்ணி அது எப்படி ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் பண்ணி நான் வந்து அடுத்த நூற்றாண்டு இல்லை அடுத்த தசாப்தத்துக்கு நான் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு போகிறது கரெக்டாக, இல்லைன்னா நான் வந்து வீராவேசமாக நான் வசனம் பேசிட்டு நான் அப்படியே இருக்கிறது கரெக்டாக? அவ்வளோதான். உடனே இதை பூசி மெழுகிறது கண்டிப்பாக கிடையாது. இந்தியா வந்து இட் இஸ் என்ன சொல்ல சாஃப்ட் பவர் வேர் வி ஹாவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நாம் வந்து குளோபல் சவுத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போ குளோபல் எக்கனாமிக் பவர்ஸ்க்கும் நாம் பொறுப்பேற்றுக்க வேண்டிய நிலைமை இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் சைனா, இன்னொரு பக்கம் யூஎஸ். இதை கொண்டு வந்தது யூஎஸ்ஸாக இருக்கலாம், ஆனால் அவங்களே நிறைய இடத்துல வந்து இந்த சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷனில் இருக்காங்க. தட் மீன்ஸ் தே ஆர் டெல்லிங் லைக் 50,000 சிப்பு மாத்திரம் தான் உனக்கு இந்த வருஷத்துக்கு, இந்த ஏஐ எனேபிள்டு சிப்ஸ் வந்து உனக்கு வந்து 50,000 தான் கொடுப்பேன், 1,00,000 தான் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை அமெரிக்காவும் செய்கிறது, சைனாவும் செய்கிறது. இதெல்லாம் போனோம் அப்படின்னா அதை வந்து அதாவது என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ரெகுலேட் பண்ணி கொண்டு வர வேண்டிய நிர்பந்தத்தில் உலகம் இருக்குது. எந்த ஒரு அமைப்புமே இந்தியா இல்லை என்றால் அந்த அமைப்பு வந்து அதோட பர்பஸை இழக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஐநா பொது கவுன்சிலாக இருக்கட்டும், ஐநா பாதுகாப்பு கவுன்சிலாக இருக்கட்டும், G7 G8 2 ஃபெயிலியர், G20 இந்தியா இருக்குது, ஓரளவுக்கு ஓடிட்டுருக்கு. பிரிக்ஸோட தலைமை நம்ம இருக்கோம். ஸோ சைனா வந்து பிரிக்ஸில் இருக்குது. இந்தியா இல்லாத பிரிக்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆன ஒரு பிரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு சைனாக்காரங்களே ஒத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியா வந்து பிரிக்ஸோட தலைமையில் இருக்குது. இந்த பாக்ஸிலிக்கா நம்ம சைன் பண்ணுற விதத்தில் சைனாவுக்கும் உலகத்திற்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த லாஜிஸ்டிக் சப்ளை செயின் அந்த கேப்பை நம்மளால் பிரிட்ஜ் பண்ண முடியும். நாம் சொன்னால் இப்போ அவன் கேட்பான்ற லெவலில் நம்ம இருக்கோன்னா லெட் அஸ் டேக் இட். ஸோ பாக்ஸிலிக்காவில் நம்ம இருக்கோன்னா சைனா பக்கம் கிரீவன்சஸ் இருக்கும். நம்மள மாதிரி தான் அவங்களும் ஒரு விதத்தில் அவங்களும் இம்பீரியலிசமோட விக்டிம் தான் அவங்க, ஓகேவா? அவங்களும் இம்பீரியலிஸ்டிக் பவர்லாம் கிடையாது. நம்மளுக்கு யூகே சைட்லேருந்து வந்து அவங்க யூகே சைட்லேருந்து வந்து ஜப்பான் சைட்லேருந்து வந்தது, நம்ம யூரோப் சைடில் மாட்டிக்கிட்டோம், அவ்வளோதான். அதனால் நம்ம சொன்னால் சைனா கேட்கும்னா லெட் அஸ் டேக் திஸ். அதாவது இந்த பாக்ஸிலிக்கா வந்து சைனாவுமே வரணும்னு சொல்கிறேன் நான், பாக்ஸிலிக்காக்குள்ளே சைனாவுமே வரணும். ஓகே சார். காசா ஸ்ட்ரிப்பில் இந்தியாவுடைய நிலைப்பாடு என்பது ஒரு புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா, இல்லை இதுதான் எப்பொழுதும் இருக்கிற நிலைப்பாடு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அங்கே பாதுகாப்புகளை பலப்படுத்துறதுக்கு இந்தியா வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க.
இது இது தவறு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இன்டர்நேஷ்னலில் இருக்க இந்த அரசியல் என்ன, அதோட புரிதல் என்ன, சுருக்கமாக சார்? 1949 இன்னி வரைக்கும் 2026 வரைக்கும் இந்தியாவோட நிலைப்பாடு பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒன்றே ஒன்று தான். 2 ஸ்டேட் சொல்யூஷன். இஸ்ரேலுக்கும் தனி நாடு வேணும், பாலஸ்தீனுக்கும் தனி நாடு வேணும். யூதர்களுக்கும் தேசம் வேணும், பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கான தேசம் வேண்டும். இதை எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சக்ஸசிவ் கவர்மெண்ட்ஸ் ஹவ் டன் த சேம் திங். அது ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆரம்பித்து இப்போது இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் வரைக்கும் எந்த ஒரு மினிஸ்ட்ரியுமே எந்த ஒரு பிரைம் மினிஸ்டருமே மாற்றாத ஒரு விஷயம்னா இந்த ஒரு விஷயம். நிறைய விஷயம் ஃபாரின் பாலிசியில் மாறாது, இது மாறவே மாறாது. இதில் ஆனால் இஸ்ரேல் பாதுகாப்பு அது நாங்கள் அதிகப்படுத்துகிறோம்னு சொல்கிறப்ப இந்தியா அதற்கு எதிராக பேசுவது என்பது அந்த விஷயத்து கொஞ்சம் மாறுபாடாக இருக்கிற மாதிரி. சாவர்னிட்டி கொஸ்டின் மார்க்கில் இருக்குன்றது தான் எல்லா நாடுகளும் வைக்கிறது. அதாவது காசா இஸ்ரேலுக்கு கீழே போயிடும் அப்படின்னா அப்போ அந்த காசான்றது பாலஸ்தீனோட பிரதேசமா இல்லை இஸ்ரேலோட பிரதேசமா, நிறைய கேள்விக்கு பதில் கிடையாது. அது நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அது நீங்கள் வெஸ்ட் பேங்க்குமே கூட இஸ்ரேல்லேருந்து எது வந்தாலும் போகணும். ஒரு பக்கம் ஜோர்டான்லேருந்து வந்தாலுமே இஸ்ரேலோடைய கண்ட்ரோலில் தான் பாலஸ்தீன் இருக்குது. நம்ம இந்தியா இஸ்ரேலோட நெருங்கிய நாடு. இதோ பாரத பிரதமர் 2 நாளில் கிளம்புறாரு, இஸ்ரேல் போகிறார். ஓகேவா? ஸோ இருந்தாலும் அதாவது நண்பனே ஆனாலும் தவறுன்னு சொல்கிறது தப்பே இல்லை. புட்டினை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு திஸ் இஸ் நாட் ஏர் ஆஃப் வார்னு சொன்னார். இதை எந்த ஒரு நாட்டுடைய அதிபருக்கோ இல்லை பிரதமருக்கோ சொல்கிற அளவுக்கு தைரியம் கிடையாது. ஆனால் பாரத பிரதமர் சொன்னார். ஸோ இப்போ என்ன விஷயம்னா இஸ்ரேல் காசாவை முழுசாக எடுக்குதா இல்லை இஸ்ரேல் இருக்குதா இல்லை இஸ்ரேலை பகடக்காய வச்சு ஐரோப்பிய ஒன்றிய நாட்டோ இல்லைன்னா அட்லாண்டிக்கும் பசிபிக்கும் நடுவில் இருக்க ஒரு நாடோ எடுக்க ட்ரை பண்ணுதான்றதான் இங்கே கேள்வி. அதனால் காசாவோட சவர்னிட்டி மெயின்டைன் பண்ணணுன்னா ஒரே வழி இதில் இஸ்ரேலை நீங்கள் கொஸ்டின் வைக்கிறீங்களோ இல்லையோ பாலஸ்தீனுக்கு தனி நாடு அந்தஸ்து வேணும். இப்போ ஐநா சபையில் பாலஸ்தீன் ஒரு அப்சர்வர் ஸ்டேட்டாக தான் இருக்குது. ஆனால் இந்தியாவோட ஸ்டான்ஸ் என்னென்னா பாலஸ்தீனுக்கு ஃபுல் ஸ்டேட்ஹுட் கொடுன்னு சொல்கிறாங்க. 143 நாடுகள் பாலஸ்தீனுக்கு ஃபுல் ஸ்டேட்ஹுட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 9 நாடுகள் எதிர்த்து வாக்களித்தாங்க, 25 நாடுகள் அப்ஸ்டைன் பண்ணாங்க. அந்த வாக்கெடுப்பு என்னாச்சு? அந்த கேள்வியை தான் இந்தியாவும் கேட்கிறது, பல நாடுகளும் கேட்குறாங்க. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்தியா பாலஸ்தீனுக்காக பேசுகிறது. இஸ்ரேலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். எங்கன்னா ஆன்டி டெரரிசம்னா கண்டிப்பாக இந்தியா சப்போர்ட் பண்ணி தான் ஆகும். தெர் இஸ் நோ குட் டெரரிசம், தெர் இஸ் நோ பேட் டெரரிசம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அக்டோபர் 7 நம்ம கண்டனம் தெரிவித்தோம்னா கண்டிப்பாக கண்டனம் தெரிவித்து இஸ்ரேலின் பக்கம் நின்னோம். ஆனால் காசாவோட மறுசீரமைப்பு அமைப்பு அப்படிங்கிறது காசா மக்கள் தான் செய்யணுமே தவிர நீங்கள் கண்டம் விட்டு கண்டம் நான் குளிர்காய நினைப்பவர்களுக்கு கிடையாது. அதை இப்போ பாகிஸ்தான் ஒத்துக்குது, இந்தியா ஒத்துக்கணுமா? பாகிஸ்தான் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒத்துருக்கு இன்னி வரைக்கும்? அவனே ஒரு ஆக்குப்பயர். பாகிஸ்தான் இட்ஸ் a third rated country who is occupying my territory. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் டென்ட்டு போட்டு என் இடத்துல உட்காந்துருக்கான். இவன் போய் அங்கே சீரமைப்பு பணி செய்கிறேன்னு சொல்கிறான். இது எந்த இதில் நியாயம்? முதல்ல இவங்க இவாக்குவேட் பண்ணுறதுக்கு, இவங்களை வெக்கேட் பண்ணுறதுக்கு என்னவோ அதை வழியே தான் பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு நான் போய் இப்போ காசாக்கு ரீஸ்ட்ரக்சரிங் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா பாலஸ்தீனுக்கு நீங்கள் எப்படி பண்ண முடியும்? நீங்கள் பாகிஸ்தானில் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல. ஸோ இவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுட்டு ஒன்று பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணிட்டுருக்கீங்க. நன்றி சார். நம்முடைய நேர்காணலில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. ஜெயின் சார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.